சகாயம் செய்யும் கேடகமா இருக்கிறார். அதாவது நம்மளுடைய இக்கட்டு காலங்களில, கஷ்ட காலங்களில, போராட்ட காலங்களில யார் நமக்கு உதவி செய்யாவிட்டாலும் அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அதை தொடர்ந்து உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. நமக்கு உதவி செய்து நம்மளுடைய வாழ்க்கையில பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து அவருடைய நாமத்தை நம்ம மூலமாக அவர் மகிமைப்படுத்திக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நமக்கு ஒப்பான ஜனம் இந்த உலகத்துல யாருமே இல்லை. அதை தொடர்ந்து நம்ம படிக்கும் பொழுது என்னதான் நமக்கு விரோதமாய் நம்ம சத்துருக்கள் எவ்வளவு இச்சகமான வார்த்தைகளை பேசினாலும் ஒரு காலத்துல தங்களுடைய வாயை மூடிக்கொண்டு அடங்கி இருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். ஏன்னா அவருடைய ஜனம் நாம், அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் நாம் பாக்கியவான்கள். நமக்கு ஒப்பானவங்க யாருமே இல்லை.